செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் விருதுநகர் மாவட்டத்தில் மாநில அளவிலான திருக்குறள் மாநாடு தொடங்கியுள்ளது குறித்து எமது மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு, திருநெல்வேலி மாவட்டத்தில் பொருணை புத்தக திருவிழாவை தொடங்கி வைத்து ஆட்சியர் திரு கார்த்திகேயன் ஆற்றிய உரை மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. விருதுநகர் மாவட்டத்தில் மாநில அளவிலான 2வது திருக்குறள் மாநாடு இன்று தொடங்கியது. இதுகுறித்து எமது மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு. விருதுநகர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி கலையரங்கத்தில் இன்று தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து தமிழ் மொழி இலக்கிய திறனறிவு தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்கள் பங்கு பெறும் மாநில அளவிலான 2வது திருக்குறள் மாணவர் மாநாடு 2025 மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் தொடங்கி வைத்தார். அறநெறிகளை பற்றிய உலகின் மிகச்சிறந்த படைப்புகளில் ஒன்றான திருக்குறளின் தொன்மை மற்றும் மாண்பினை பறைசாற்றும் விதமாக தீரா காதல் திருக்குறள் திட்டத்தின் கீழ் பள்ளி மாணவர்களுக்கு இடையே திருக்குறளில் அடிப்படையில் வாழ்வியல் கோட்பாடுகளை அடித்தளமாக அமைத்து அவர்களின் எதிர்காலத்தையும் சமுதாயத்தையும் செழுமைப்படுத்தும் முயற்சியாக தமிழ் திறனறிவு தேர்வு 2024 வெற்றி பெற்ற தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவர்களையும் அழைத்து இன்று மற்றும் நாளை ஆகிய 2 நாட்களில் திருக்குறள் மாணவர் மாநாடு 2025 என்ற நிகழ்வு மாவட்ட நிர்வாகத்தால் நடத்தப்படுகிறது. இந்த மாநாடு துவக்க விழா நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன், மாணவ செல்வங்களாகிய நீங்கள் எதிர்காலத்தில் எந்த உயரங்களை அடைந்தாலும் நிச்சயமாக தமிழ் மொழி சொல்லித்தரக்கூடிய விழுமியங்களை, திருக்குறள் உங்களுக்கு கற்பிக்கக்கூடிய உண்மைகளை எப்போதும் பின்பற்றக்கூடிய நபர்களாக இந்த சமுதாயத்திற்கு எடுத்துக்காட்டாக விளங்க வேண்டும் என்பதற்குத்தான் திருக்குறளின் வழியாக உங்களுக்கு ஆளுமை பண்பை வளர்ப்பதற்கான 2 நாள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியினுடைய 90 விழுக்காடு நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் நீங்கள் மிக கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாடு அரசு தமிழ் வளர்ச்சித்துறை மூலமாக திருக்குறளையும் தமிழ் இலக்கியத்தையும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கோடு பல்வேறு திட்டங்களை முன்னெடுத்து வருகிறது. அதில் ஒன்று, தற்பொழுது கல்வியில் சிறந்த விளங்கக்கூடிய மாணவர்கள் தான் எதிர்காலத்தில் மிக முக்கியமான துறைகளில் தலைவர்களாக இருப்பார்கள். அவர்கள்தான் நாளை மருத்துவர்களாக உருவாவார்கள். பொறியியல் துறையில் மிக முக்கியமான மாற்றங்களை ஏற்படக்கூடிய மனிதர்களாக அவர்கள் இருப்பார்கள். அறிவியல் தொழில்நுட்பத்தில் புதிய கண்டுபிடிப்புகளை ஊன்றி செய்யக்கூடிய ஆளுமைகளாக அவர் வருவார்கள் என எதிர்காலத்தில் யாரெல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதோ அத்தகைய மாணவர்களை முன் பருவத்திலிருந்தே அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு முழுவதும் 1500 மாணவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய தமிழ் திறனறி தேர்வை பள்ளி கல்வித்துறை நடத்துகிறது. அந்த திறனறி தேர்வில் 750 மாணவர்கள் பொது போட்டியில் அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளி, தனியார் பள்ளி என அனைத்து வகை பள்ளி மாணவர்களும் அந்த 750 வரலாம். மீதம் இருக்கக்கூடிய 750 மாணவர்கள் அரசு பள்ளியிலிருந்து மட்டுமே வரக்கூடிய அளவிற்கு அந்த 50 விழுக்காடு இடஒதுக்கீடை அரசு பள்ளிகளுக்கு வழங்கி ஆண்டுதோறும் 1500 மாணவர்களை தமிழ் திறனறி தேர்வின் மூலமாக தமிழ் ஒலிம்பியாட் எக்ஸாம், இந்த ஒலிம்பியாட் எக்ஸாம் என்பது உலகம் முழுவதும் புகழ்பெற்றது. இளம் வயதில் ஒவ்வொரு துறையிலும் ஆர்வம் இருக்கக்கூடியவர்களை இது போன்று தேர்வுகள் வைத்து தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு அது தொடர்பான பயிற்சிகளை வழங்குவதன் மூலமாக அவர்களை அடுத்து வரக்கூடிய 50 ஆண்டுகளுக்கு அந்த துறையில் தயார் செய்வதுதான் இது போன்ற தேர்வுகள் பயிற்சிகளினுடைய நோக்கம். இன்று நீங்கள் ஒரு 16, 17 வயதுல இருந்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய நீங்கள் உங்களுடைய கல்லூரி படிப்பை ஒரு 20, 21 வயதுல முடிச்சுட்டு அடுத்து வரக்கூடிய 50 ஆண்டுகள், அரை நூற்றாண்டு காலம் இந்த சமூகத்தில் அந்த துறையின் போக்கை தீர்மானிக்கக்கூடிய மனிதர்களாக நீங்கள் இருப்பீர்கள். திருநெல்வேலி மாவட்டத்தில் பொருணை புத்தக திருவிழா இன்று தொடங்கியது. புத்தக திருவிழாவை தொடங்கி வைத்து பேசினார் மாவட்ட ஆட்சியர் திரு கார்த்திகேயன். அவர் பேசும்போது, இரும்பு எங்கே தொடங்கியது என்றால் பொருணை நதிக்கரையிலே சிவகலையிலே தொடங்கியது, நெல்லை சீமையிலே தொடங்கியது. அதே போல 3200 ஆண்டுகள் கீழடியும் பொருணையும் வைகை நதி நாகரிகமாக இருக்கட்டும், அங்கே மயிலாடும்பாறையாக இருக்கட்டும், இங்கே இருக்கக்கூடிய பொருணை நாகரிகமாக இருக்கட்டும், கிட்டத்தட்ட 3200 ஆண்டுகள் பழமையானவை தொன்மையானவை என்று நிறுவி இருக்கிறார்கள். இந்த நாகரிகத்தின் அடையாளம் இந்த 5 சிறப்பு வாய்ந்த 5 ஊடறுத்து செல்லக்கூடிய பொருணையாறு, அந்த 5
சூழலிலே வளர்ந்த மக்கள், அங்கே வளர்ந்த நாகரீகமும் பண்பாடும், எத்தனை கலைகள், எத்தனை சிறப்புகள் இருக்கின்றன. அதிலே அந்த பொருணை நதி தாமிரபரணி தண்ணியை குடித்து வளர்ந்த இங்கே இருக்கக்கூடிய இந்த சீமையினுடைய எழுத்தாளர்கள், கவிஞர்கள், இலக்கியவாதிகள், கலைஞர்கள், எத்தனை நுட்பங்கள் இங்கே இருக்கின்றன. சந்திரனுக்கு நீங்கள் ராக்கெட் விடலாம், அந்த ராக்கெட்டுக்கான எரிபொருள் எங்கள் ஊரிலிருந்து மகேந்திரகிரியிலிருந்து செல்ல வேண்டும். இன்றைக்கு உலகம் எல்லாம் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, பசுமை எரிசக்தி என்று பேசிக் கொண்டிருக்கிறது. எங்கள் நெல்லை தமிழ்நாட்டின் பசுமை மின் உற்பத்தி தலைநகரமாக இருக்கிறது. இந்த சோலார் பேனல் இந்தியாவிலேயே மிகப்பெரிய தொழிற்சாலை நம்முடைய நெல்லையில் அமைந்து அதை திறந்து வைக்க இருக்கிறார்கள். இன்னொரு தொழிற்சாலைக்கு அடிக்கல் நாட்ட இருக்கிறார்கள். இத்தனை சிறப்புகள் நம்முடைய நதிக்கு இருக்கிறது, நம்முடைய நாகரிகத்திற்கு இருக்கிறது, நம்முடைய நிலத்துக்கு இருக்கிறது. இதையெல்லாம் நம்ம எடுத்து செல்ல வேண்டும். மாணவர்கள் மத்தியில் இன்னும் மேலும் எடுத்து சென்று பொருளையின் சிறப்பாக, நெல்லை சீமையின் அடையாளமாக ஒரு சிலர் நிறுவ முயற்சிக்கக்கூடியது எல்லாம் கற்பிதங்களை எல்லாம் உடைத்து நெல்லை சீமையின் உண்மையான அடையாளம், அதன் ஐந்தினையும் பொருணையும், அதன் மக்கள், அதன் இலக்கிய செழுமை, அதன் பண்பாட்டு பெருமை, அதனுடைய எழுத்து, அதனுடைய சாகித்ய எழுத்தாளர்கள் இன்னும் கிளர்ந்தெழுத்து கொண்டிருக்கக்கூடிய, நாளும் நாளும் எழுந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இளம் படை என்று நிறுவ வேண்டும். திருப்பூர் மாவட்டத்தில் அரசு பள்ளியில் தமிழ் கற்க ஆர்வம் காட்டும் பிற மாநில தொழிலாளர்களின் குழந்தைகள் குறித்து எமது செய்தியாளர் அளிக்கும் செய்தி தொகுப்பு. பொதுவாகவே தமிழ் அல்லாத பிற மொழி பேசக்கூடிய குழந்தைகள் தமிழை படிக்கிறதுல ரொம்ப சிக்கலாக இருக்கும். ஆனால் அந்த மாதிரி குழந்தைகளுக்கு தமிழ் படித்து தமிழ் மீது ஆர்வம் கொண்டு அதை ஒரு டிகிரியாக படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தமிழக அரசு கொண்டு வந்திருக்காங்க. மகாராஷ்டிராலேருந்து இங்கே வந்திருக்கேன். நான் இங்கே வரும்போது 2017 இங்கே வந்தேன். நான் இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்ருக்கேன். நான் 9th ஸ்டாண்டர்டில் இப்போ படிக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு இங்கே வரும்போது நான் தமிழ் பேசுகிறதுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப திணறுவேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் டீச்சர்ஸோட ஹெல்ப்னால இப்போ எனக்கு படிக்கவும் வருது, வாசிக்கவும் வருது, பேசவும் வருது. அதனால் நெக்ஸ்ட் இயர் நான் 10th போர்டு எக்ஸாமில் பாஸ் பண்ணிடுறேன்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை இருக்குது. 12th முடிச்சதுக்கப்புறம் எந்த கவர்மெண்ட் எக்ஸாம் இருந்தாலும் சரி நான் பாஸ் பண்ணிடுறேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது. அப்படி சேர்ற குழந்தைகள் நார்மலாக நம்ம தமிழ் படிக்கிற குழந்தைங்க மாதிரி இல்லாமல் கொஞ்சம் சிரமம் இருக்கும். அப்போ நம்ம எழுத்துக்களோட உச்சரிப்பு, வார்த்தைகளை எப்படி உச்சரிக்கணும், அது சென்டென்ஸாக எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது முதல் கொண்டு தமிழ் ஆசிரியர்கள் ரொம்ப அழகாக பயிற்சி கொடுத்து தமிழ் மீதும் ஆர்வத்தை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த குழந்தைகளும் பொது தேர்வில் ஆகட்டும், இல்லை ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்லேயே ஆகட்டும், தமிழை முதன்மை மொழியாக எடுத்துக்கொண்டு படிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஊக்குவிக்கப்பட்டிருக்காங்க. ராஜஸ்தான், நாங்கள்லேருந்து 2016 வந்தேன். அப்போலேருந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சுட்ருக்கேன். ஃபஸ்ட்டு இங்கே தமிழ் படிக்கும்போது எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ படிக்கும்போது எனக்கு ஈஸியாகவும் இருக்குது, நல்லா மார்க்கும் ஸ்கோர் பண்ண முடியுது. என் அப்பா நான் தமிழ் படிக்கணும், இன்னொரு லாங்குவேஜ் கற்றுக்கணும்னு சொல்லி இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் போட்டாங்க. அப்போலேருந்து நான் இந்த ஸ்கூலில் தான் படிச்சுட்ருக்கேன். இந்த வாட்டி 10th போர்டு எக்ஸாம்லேயும் நான் நல்ல மார்க் வாங்குறேன். எழுத்துக்களோட உச்சரிப்பு, வார்த்தைகளை எப்படி உச்சரிக்கணும், அது சென்டென்ஸாக எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது முதல் கொண்டு தமிழ் ஆசிரியர்கள் ரொம்ப அழகாக பயிற்சி கொடுத்து தமிழ் மீதும் ஆர்வத்தை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் நாட்டின் உள்நாட்டு பாதுகாப்பு மற்றும் எல்லை பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் வரலாற்று சிறப்புமிக்க நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுத்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தமது நாடாளுமன்ற கூட்டத்தில் உரையாற்றுகையில் தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவரின் உரை பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு தலைமையின் கீழ் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டுள்ளதையும், பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும் வகையில் இடஒதுக்கீடு உள்ளிட்ட திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதையும் எடுத்துரைப்பதாக மத்திய இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். அமெரிக்காவின் வாஷிங்டனில் விமான விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். இந்த துயரமான தருணத்தில் அமெரிக்க மக்களுடன் இணைந்து நிற்பதாக பிரதமர் கூறியுள்ளார். நாட்டில் 14,72,000 பள்ளிகள் மூலம் 98 லட்சம் ஆசிரியர்களை கொண்டு 24.8 கோடி மாணவர்களுக்கு கல்வி கற்பிக்கப்படுவதாக மத்திய அரசின் பொருளாதார ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நௌரு நாட்டின் சுதந்திர தினத்தையொட்டி அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு லியோனெல் ரூவென் மற்றும் மக்களுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.